கல்யாண மாலையில் அருண்குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் முதலியார் செங்குந்தர் வகுப்பை சேர்ந்தவர்கள். சரிம்மா. எனக்கு 2 ஆண் பிள்ளைகள், ஒரு மகள். பெரிய பையனுக்கும் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்கு. பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைகள் இருக்காங்க. கடைசி பையன் அருண்குமார். மருமகள் எப்படி வேணும்? எனக்கு படித்த நல்ல பண்புள்ள, நான் அந்த பொண்ணை மகளாகவே நினச்சி நான் அவளுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு குடும்பமாக இருப்பேன். ரைட், ஓகே. அவர்கள் வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகலனாலும் அவங்களுடைய விருப்பம். ரைட்மா, ரைட், ஓகே. அதான். அருண்குமார் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமா இன் மெரைன் இன்ஜினியரிங் வேலை செய்கிறேன். சரி. கிளாஸ் 4 மெரைன் இன்ஜினியர் ஆஃபீஸர். ஓகே. 3rd இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். ஓகே. நான் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டைப். ஓகே. வரப்போகிற ஒய்ஃப் ஃப்ரெண்ட்லியாகவும் ஜோவியலாகவும் இருக்கணும். ஓகே, ஓகே. ரொம்ப ஃபேராக இருக்குன்னா நல்லது. ஓகே. விட்டு கொடுத்து போவேன். சரி. பெரியவங்களுக்கு மரியாதையோட கொடுப்பேன். வெரி குட், வெரி குட், ரைட், ஓகே. அதே மாதிரி குவாலிட்டிஸோட பெண்ணை எதிர்பார்க்குறீங்க, அதே மாதிரி மனைவி கிடைப்பாங்க. நல்ல மருமகள் உடனடியாக வந்துடுவாங்க, கவலையே படாதீங்க. கல்யாண மாலையில் உங்களுக்கு எங்கேயும் தேடி கிடைக்காத விஷயத்தை எங்களால் தேடி தர முடியும். அது எங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்குற வேலை, அதனால் அது சின்சியராக பண்ணுறோம். அதனால ஒழுங்காக நடக்குது. இவருக்கு இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறோம், அது மூலமாக உடனடியாக கிடச்சிரும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். அருண்குமார் பதிவேன் 688360, வயது 30, DME முடித்தவர், மெரைன் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். அருண்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சத்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, BSc மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. சென்னை கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சத்யா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஆதிலக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, MA MPhil B.Ed முடிச்சிருக்கிறாங்க. திண்டிவனத்தில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஆதிலக்ஷ்மி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சாந்தலக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. சரி. மூத்த பொண்ணு சாந்தலக்ஷ்மி என்ற ஜூலியானா. சரி. 2வது பொண்ணு சண்முகப்பிரியா. சரிம்மா. 3வது பையன் சிவசங்கர். ஓகே. மூத்த பொண்ணு MCA படிச்சிருக்கா சாந்தலக்ஷ்மி. ஓகே. அவங்களுக்கு தான் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கோம். அவ சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா. சரி. அவன் அரசு பதவியில் இருக்கிறாப்புல. சரி. நல்ல சென்னையில் வேலை பார்க்குற மணமகனை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே. பொண்ணு 5.11 ஹைட் இருப்பா. ஓ, ரைட், ஓகே. மணமகன் ஒரு 6 அடி இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். நல்ல குடும்ப பாங்கான பையன். எங்கள் குடும்பத்தை அவரு குடும்பமாக நினைக்கிற பையனா ஓகே நாங்கள் எதிர்பார்த்துட்டு நல்ல குடும்பத்தை அனுசரித்து போகிறப்ப. வெரி குட். அவள் பெரிய குடும்பத்தில் மணமகளாக ஆகணும்னு சொல்லி அவளோட ஆசை. சரி. நாடார் கம்யூனிட்டி நாங்கள் கிறிஸ்டினில் கன்வெர்ட் ஆனவங்க. ஓகே, ஓகே, சொல்லுங்கள். அக்காவுக்கு நல்ல ஏற்ற ஒரு கணவனாகவும், சரி, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏற்ற நல்ல ஒரு மருமனாகவும் வரணும்னு ஆசை. வெரி குட். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பையன் கல்யாண மாலை மூலமாக நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு நல்ல கணவனாகவும் உங்களுக்கு நல்ல மருமகனாகவும் அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். சாந்தலக்ஷ்மி அலைஸ் ஜூலியானா பதிவேன் 680684, வயது 26, BSc MCA முடித்தவர், சப் இன்ஸ்பெக்டராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் படித்து அரசு பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். சாந்தலக்ஷ்மி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் செந்தில்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, BSc மேலும் MCA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. செந்தில்குமார் விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சிவபிரகாஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, BSc பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. சிவபிரகாஷ் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இங்கே வந்த பிறகு உங்கள் குடும்பத்தை மறந்துருந்தீங்களா? நீங்கள் 1:45 மணிக்கு அவர் வீட்டுக்காரமோடு பேசுகிறாரு. இங்கே இருக்கிற 1:45, அங்கே இருக்கிற 1:45. எந்த ஊர்ல இருக்கோன்னே தெரியாதவங்களாம் எகிரி எகிரி பேசுறாங்க.
பணம் பெருகுவதால் மனம் பண்படுகிறதா பாழாகிறதா? பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் கல்யாண மாலை கோலாகலமான நியூயார்க் நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. அவர் சொன்னார் இன்கம் டேக்ஸுக்காக எல்லாரும் இந்தியாவுக்கு பணம் அனுப்புறாங்க. அப்படியா? நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே வந்த பிறகு உங்கள் குடும்பத்தை மறந்துருந்தீங்களா நீங்கள்? நாங்கள் அவரோட தான் பயணம் பண்ணோம். 1:45 மணிக்கு அவர் வீட்டுக்காரமோட பேசுகிறார். இங்கே இருக்கிற 1:45 அங்கே இருக்கிற 1:45. அது இவர் இங்கே இருந்துக்கிட்டு அந்த அம்மாவையும் தூங்க விடாமல் ராத்திரி 1:45 பேசுகிறார். குடும்ப பாசம் போகலையில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? பணக்கார நாடு, எனக்கு குடும்பம் அவசியம் இல்லைன்னு சொன்னாரா? இல்லை, அங்கேயும் அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது. அதனால தான் இரவு 1:45 அவங்க காத்திருக்கிறாங்க, இவர் பேசுகிறார். பணம் வந்து மனிதனை முடக்கி போடாது. இந்த லெஃப்ட் ஓவரை பற்றி சொன்னார். நாங்களும் அதை நிறைய ஊரில் சாப்பிட்ருக்கோம். மைக்ரோவேவ் அவன் வேலை செஞ்சதுன்னா அது என்ன, இனிமேலாம் எக்ஸ்பைரி டேட் போட்டு அதில் எழுதி வைக்கணும். அதை பண்ணுறதில்ல. ஆனால் நான் திருப்பி கேட்குறேன், இந்த லெஃப்ட் ஓவர் கூட இல்லாமல் நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. பல இடங்களில் விருந்துகளில் கொட்டப்படுகிற உணவை அள்ளி கொண்டு போய் பலரை சாப்பிட வைக்கிறாங்களே, அவன்லாம் யோகியனாக இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்குறது? அப்படின்னா வறுமை என்பது பிரச்சனைகளை உருவாக்குகிற காலத்தில் பணக்காரர்கள் அத்தனை பேரும் பண்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று பொய் சொல்ல வரவில்லை. ஆனால் பணக்காரர்களில் பண்பட்டவர்கள் பலர் இருப்பதால் தான் இந்த தேசத்தில் இன்னமும் தானமும் தர்மமும் நடந்து கொண்டே இருக்கிறது. தேசம் உருப்படியாக போய்கொண்டிருக்கிறது. அது சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும், கிரிக்கெட்டியர்ஸ் ஆகட்டும், நடிகர்கள் ஆகட்டும், அவர்கள் பணம் சேர்க்கிறார்கள் என்பதனாலேயே அவர்கள் மனத்திலே பண்பாடு இல்லை என்று முடிவு கட்டாதீர்கள். பணத்திற்கும் அதற்கும் நேரடி தொடர்பு இல்லை. அப்படின்னா வறுமை நாடுகள் அத்தனையும் ரொம்ப யோக்கியமான நாடுகளாக இருக்கணும். சோமாலியாலேயும் எத்தியோப்பியாலேயும் எல்லா குற்றங்களும் இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் ஏழைகள் தானே, அவங்களோட பணம் இல்லையே, அப்படி சொல்ல முடியுமா அவங்களால? உண்மை என்னவென்றால் பணம் என்பது மனித வாழ்க்கையை லகுவாக்குகிறது. எப்போது மனித மனம் லகுவாகிறதோ அங்கே கலை பிறக்கிறது, அங்கே தான தர்மம் பிறக்கிறது, அங்கே எதிர்கால உத்தரவாதம் இருக்கிறது, ஒருவரை ஒருவர் நேசிக்கிற நேசம் இருக்கிறது. முதல்ல மனம் பதற்றம் இல்லாமல் இருக்கிறது. நாளைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு கையில் காசு இல்லைன்னு நீங்கள் படுப்பீங்களா, தூங்குவீங்களா? எவன் ஒருவன் நிம்மதியாக உறங்கி காலையில் எழுகிறானோ அவன் தீய எண்ணங்களோடு எழமாட்டான். எவனெல்லாம் படுத்து உறங்காமல் இருக்கிறானோ அவனுக்குள் தான் சாத்தான் புகுவான். அப்படின்னா வறுமையில் தான் இந்த தீய எண்ணங்கள் அதிகமாக வரும். பணம் வந்தால் பெரும்பாலும் நல்ல குணங்கள் மனத்தில் வரும். உங்கள் 3 பேருக்கும் இருப்பது நாளைக்கு உலகம் முழுக்க சன் டிவியில் தெரியும் போது இன்னும் அது பெருகும் என்று சொல்லி மிகச்சிறந்த இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. எவ்வளவு பாரதிய இந்த தலைப்பில் இழுத்து மனசை புண்படுத்த முடியுமோ அவ்வளவு புண்படுத்திட்டார். இன்கம் டேக்ஸ் கட்டலாக இவங்க பணக்காரர்களே குறிப்பிடத்தக்க வருது. எனக்கும் பொறாமையாக தான் இருக்குது. ஆனால் அப்படி ஒன்றும் தெரியலை. கேட்போம் வாங்க. நடுவர் உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ராஜா சார் பேசுகிற போது சொன்னார், நாளை காலையில் நல்லபடியாக ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் கஜேந்திரன் வந்து தூங்க போகிறாரு. ஏழைகள் அப்படி தூங்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். ஆனால் நான் யோசிச்சு பார்க்குறேன், உலகத்தில் தூக்க மருந்து விற்பனையாளர்கள் எல்லாரும் தூக்கம் வராத பணக்காரர்களை நம்பித்தான் அந்த விற்பனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். காசு இருந்தாலே தூக்கம் வராதுங்க. இருக்கிற பணத்தை எப்படி பாதுகாப்பது என்ற கவலை இருக்கிறவனுக்கு ஏது தூக்கம்? கண்ணதாசன் அழகா சொன்னாரு, கேட்டதெல்லாம் கிடைத்தாலும் அவன் வீட்டு மாட்டுக்கு கூட மரியாதை கிடைத்தாலும் சொத்துள்ள காரணத்தாலே தூக்கம் பிடிக்காதுன்னு கண்ணதாசன். எந்த ஊர்ல இருக்கோன்னே தெரியாதவங்களாம் எகிரி பேசுறாங்க. ஐயா, தமிழ்நாட்டினுடைய முன்னணி பணக்காரர்களில் நான் ஒருவர்னு அவர் சொல்லியிருக்காருமா. அப்படி இப்போ நான் ஊருக்கு போன உடனே எங்கள் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு வரவழைக்கிறது இதெல்லாம் சதி. ஏதோ அந்த அளவுக்கு அவர் மனசு பண்பட்டு இருக்குமா? இவர் வந்து அவரை 4 கேள்வி கேட்டார். ஒரு கேள்விக்கா பதில் சொன்னார். அவர் என்ன சொல்றாரு, இது என்ன பார்லிமெண்டா கேள்வி கேட்க? நாங்களும் அதை தான் சொல்றோம். இது என்ன பார்லிமெண்டா பதில் சொல்லாம இருக்க? இது பட்டிமன்றம்.
கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ராஜான்னு பேர் வச்சுட்டு என்ன வேணா பேசுவீங்களா நீங்க? பாரி, அதியன், காரி, ஓரி, ஏகத்துக்கு பேர் சொன்னார். எவ்வளவு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிருக்காரு பார்த்தீங்களா? நாங்கள் அவ்வளவு நடத்தியிருக்கோம்மா. பணம் பெறுகிறதால் மனித மனம் பாழாகிறது. தொடர்ந்து பேசுகிறார் திருமதி பாரதி பாஸ்கர் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலையில் கார்த்திக் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். என் பேர் சுதாகரன். சரிங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். சரிங்க. எனக்கு பெரிய பையன். ஓகே. நல்ல பொண்ணாக கிடைக்கணும். சரி. ரெண்டாவது வந்து 11th ஒரு பையன் படிக்கிறான். சரிங்க. நான் வந்து வள்ளுவன் கம்யூனிட்டி சேர்ந்தேன். நல்லது. ஒய்ஃப் வந்து துளுவ வெள்ளாளர் பாலியார்ஸ். ஓகே ஓகே. ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் தான் எங்களுக்கு. சரி, ரைட், ஓகே. சொல்லுங்கம்மா. எனக்கு நல்ல பெண்ணாக அமையணும் சார் என் பையனுக்கு. எனக்கு ஒரு நல்ல மகளாக இருக்கணும். ஏன்னா எனக்கு 2 பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு மகள் இல்லையேன்னு ஒரு குறை இருந்தது. இப்போ என் 2 மகன்கிட்ட எப்படி நான் பாசமாக இருக்கணும், அதே மாதிரி வர மருமகள்கிட்ட கட்டாயம் பாசமாக இருப்பேன் சார். வேறு எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது சார். சரிம்மா, ரைட், ஓகே. கார்த்திக். I have completed my BCom and MBA. BCom குருநானக் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரி. MCom வந்து கரஸ்பாண்டன்ஸ். சரி. இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிளர்க்காக ஒர்க் பண்ணுறேன் சார். சரி. JAB கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே ஓகே. வித்தின் 3 இயர்ஸில் ஆஃபீஸர். வில் பிகம் ஆஃபீஸர். வெரி குட், ரைட், ஓகே. மனைவி எப்படி வேணும் உங்களுக்கு? எனக்கு வந்து பேசிக்கலி ஐ எம் ஃப்ரம் இன்டர்காஸ்ட் மேரிடு கப்புள் ஃபேமிலி. ஸோ எனக்கு வந்து ப்ராட் மைண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே. ஸோ அதே மாதிரி ப்ராட் மைண்டாகவும் வெரி குட், ஒரு அர்பன் அவுட்லுக்லேயும் ஒரு டவுன் டு எர்த் ஒரு பிரைட் வேணும் எனக்கு. வெரி குட், ரைட், ஓகே. இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸில் உள்ள வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஹேபிட்ஸ் வந்து க்ளீனாக இல்லாததுனால தான். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கம்மியாக இருக்கிறதுனாலையும் விட்டு கொடுக்கும் தன்மை வந்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் ஹேபிட்ஸில் உள்ள குழப்பங்களும் தான் வந்து நிறைய ஃபேமிலிஸில் வந்து சக்ஸஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இவங்க லைஃப்பெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அமையிறது வந்து உடனடியாக அமையும், ஆனால் லாங் ஸ்டாண்டிங்காக அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து இவங்களோட ஹேபிட்ஸ் தான் முக்கியமான காரணம். கார்த்திக்கு அருமையான மனைவி, உங்களுக்கு சிறந்த மகளாக ஒரு மருமகள் கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் கார்த்திக், பதிவேன் 651712, வயது 26, BCom MBA முடித்தவர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பணியில் உள்ள பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். கார்த்திக் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் நதியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, DCE பண்ணியிருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. டிகிரி அல்லது PG முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நதியாவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் தமிழ் செல்வன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, BE பண்ணியிருக்கிறாரு, சென்னை MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. தமிழ் செல்வன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கிருஷ்ணகுமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பிள்ளைகள். சரி. 2 பேரும் சென்னையில் BE முடிச்சுட்டு சரி அமெரிக்காவில் MS முடித்தாங்க. சரி. குழந்தைகளோட தகப்பனார் கனரா பேங்கில் ஹெட் கிளர்க்காக இருந்தாங்க. சரி. அவங்க அப்பாவோட ஆசை பிள்ளைகள் வந்து ஃபாரினில் படிக்கணும்னு. ஓகே. அதை அந்த 2 குழந்தைகளையும் நிறைவேற்றுறாங்க. சரி. நல்ல பழக்க வழக்கங்களுடைய நல்ல அருமையான குழந்தைகள். ஓகே. படித்த புத்திசாலி பொண்ணாக இருக்கணும். நிச்சயமாமா. உங்களை போல சிரிச்ச முகத்தோட ரொம்ப சந்தோஷமான சிரிப்பு. இதுவே எங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தைரியத்தையும் சீக்கிரம் கிடைக்குங்கிற இதையே ஏற்படுத்துது. கட்டாயமாமா, கட்டாயமா. பலமான அஸ்திவாரம் போட்டிருக்கோம். ஓகே. அதில் ஆனந்தமாக ஒரு மாளிகையை கட்டுற பொண்ணு எனக்கு. வெரி குட், வெரி குட். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு அக்கா பையன். சரி. 2வது பையன். சரி. நல்ல பொண்ணாக வரணும். நல்ல பொண்ணாக வேணும். ரொம்ப நிச்சயமாம்மா, நல்ல பொண்ணாக கிடைக்கும், நல்ல மருமகளாக கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள்மா. கிருஷ்ணகுமார், பதிவேன் 668845, வயது 33, BEMS முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக USல் பணியில் உள்ளவர். இவர் படித்து பணிக்கு செல்ல விருப்பமுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். கிருஷ்ணகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் வித்யா கோபிநாத் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, MSc பண்ணியிருக்கிறாங்க, பெங்களூரில் கார்ப்பரேட் ட்ரெயினராக இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. வித்யா கோபிநாத் விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் பிரமிளா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிகாம், மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. பிரமிளா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. அவருக்கு முன்னாடி பேசினார் மணி. என்னென்ன பெரிய விஷயம், தானம், தர்மம், ஈகை, கொடை, இவ்வளத்தை பத்தி பேசுற ஆள் யாரு? தன் செருப்பு பிஞ்சு போனாலும் வீட்டுக்காரமா செருப்பு வாங்குற மட்டும் காத்திருக்கிற ஆளு. எது பணக்கார நாடு? தமிழ்நாடா அமெரிக்காவா? என்ன கேள்வி? உங்களை கேட்கிறேன். நம்ம ஒத்துக்க தானே வேணும், அமெரிக்கா தான் பணக்கார நாடு. எங்க ஊழல் லஞ்சம் இருக்கு? உங்க ஊர்ல தான் இருக்கு. அப்போ பணக்கார நாடுகளில் எல்லாம் லஞ்சம் ஊழல் கிடையாது, ஏழை நாடுகளில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்க்குறாரு பாருங்க. என்னவோ உலகத்திலேயே மிகச்சிறந்த கேள்வி இவர் தான் கேட்ட மாதிரி. தம்பி என்ன அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப நாளாச்சா? பயப்புள்ள பேப்பரை படிக்கிறது இல்லை போல இருக்கு. எங்க ஊர்ல லஞ்சம் ஊழல் பண்றவங்க எல்லாம் வசதி இருக்கிறவங்க தம்பி, ஏழைகள் அல்ல. காரி, அதியன், காரி, ஓரி, ஏகத்துக்கு பேர் சொன்னாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிருக்காரு பார்த்தீங்களா? நாங்க அவ்வளவு நடத்திருக்கோம்மா. நீங்க சொன்ன அந்த 7 வள்ளல்கள்ல 3 பேரையாவது நேர பார்த்திருக்காங்க. அவங்க பேர் ஔவையார். அவங்க ஒரு பாடல் சொல்றாங்க. பாரி கொடுத்த கொடையை விட, அதியன் கொடுத்த அந்த நெல்லிக்கனியை விட, காரியின் கொடையை விட எது பெருசா ஔவைக்கு தெரிஞ்சுதான் தெரியுமா? 3 நீல சிற்றாடைக்கு நேர் அப்படின்னு ஔவை ஒரு பாட்டு எழுதிருக்காங்க. என்ன கதைன்னா, இவர்கள் 3 பேரும் கொடுத்த கொடையை வாங்கிய ஔவை ஒரு நாள் மழையில நனைஞ்சு வந்துட்டு இருந்தா. நல்ல மழை. அந்த கிழவிக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு, அது நனைஞ்சு போச்சு. அந்த அம்மா நனைஞ்சு வர்றதை பார்த்த ஒரு சின்ன பொண்ணு, இவங்க ஒரு புலவர்னோ புகழ்பெற்ற ஔவையார் இவங்கன்னோ அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஏதோ ஒரு கிழவி மழையில நனைஞ்சிட்டு வருதுன்னு பார்த்த அந்த பொண்ணு, ஏ பாட்டி உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு ஔவையார உட்காத்தி வச்சுட்டு தான் அணிந்திருந்த ஒரு நீல சிற்றாடையை ஔவைக்கு போத்திக்க கொடுத்துட்டு உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தார். ஏன் உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தா தெரியுமா? அவள்கிட்ட இருந்த ஒரே ட்ரெஸ் அதுதான் சார். அதனால ஔவை பாடினா, பாரி கொடுத்த கொடைக்கு நீல சிற்றாடை நேர் என்று பாடினார். எத்தனை பேரை பட்டியல் போட்டீங்க? சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து கர்ணன் மட்டும் எத்தனையோ பேரை நீங்க பட்டியல் போட்டீங்க. எல்லாரும் கொடுக்கிற கொடைக்கு எங்கள் 3 பேரின் தலை வணக்கம். ஆனால் இருப்பவர்கள் கொடுக்கிற கொடையை விட எதுவுமே இல்லாதவர்கள் கொடுக்கிற கொடைக்கு எடை இன்னும் அதிகம் இல்ல? நம்ம ஊரினுடைய ஆதி விவேகத்தின் தாய் வீடான மகாபாரதத்தில் அந்த கதையை நீங்க நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தர்மபுத்திரன் யாகம் பண்ணா, கோடி கோடியா தானம் கொடுத்தான். அந்த இடத்துக்கு ஒரு கீரி ஓடி வந்து அந்த யாக புழுதியில புரண்டுச்சு. சீச்சி, இந்த தர்மபுத்திரன் பண்ற இந்த தானம் எதுவும் பெருசா இல்லைன்னு அந்த கீரி சொல்லிச்சு. தர்மபுத்திரருக்கு கோபம் வந்துருச்சு. அந்த கீரியை பார்க்குறாரு. அதனுடைய பாதி உடல் தங்கமாக மின்னுகிறது. ஏன் அப்படி சொல்றான்னு தர்மபுத்திரன் கேட்டாரு. கீரி சொல்லிச்சு, எதுவுமே இல்லாத ஒரு ஏழை இத்தினோண்டு மாவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து 4 ரொட்டி செஞ்சான். அவன் சாப்பிட்ற நேரத்தில் பிச்சைக்காரர் ஒருத்தர் வந்துட்டாரு. தன்னுடைய ரொட்டியை அவன் அந்த பிச்சைக்காரருக்கு கொடுத்தான். அவன் மனைவி கொடுத்தாங்க, மகன் கொடுத்தான், மருமகள் கொடுத்தார். 4 பேரும் கொடுத்துட்டாங்க. அவங்க பட்னியா இருந்தாங்க. அந்த சிறு மாவுகள், அந்த துகள்கள் சிதறிய பூமியில் நான் போன போது என் உடம்பு அங்கே எங்கெங்க பட்டதோ அதெல்லாம் பொன்னிறமாயிருச்சு. பாக்கி உடம்பும் பொன்னிறமாறதுக்கு ஒன்ன மாதிரியான பணக்கார அரசர்கள் தானம் கொடுக்கிற இடத்துல வந்து நானும் புரண்டு புரண்டு பார்க்கிறேன், என் உடம்பு தங்கமாகவே ஆக மாட்டேன். இயேசு இதைத்தானே சொன்னார். எல்லாரும் கொடுக்கிற கொடையை விட ஒரு கிழவி கொடுத்த 2 காசு தான் பெரிய கொடை என்று இயேசு சொன்னார். ஏனென்றால் எல்லாரும் தன் சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை கொடுத்தார்கள். அந்த கிழவியோ தன் சம்பாத்தியத்தையே கொடையாக கொடுத்தாள். அதுதான் பெரும் கொடை. வள்ளலார் சோகப்பாட்டு பாடினதா சொன்னீங்க தம்பி? இல்லை,
அவர் சோகப்பாட்டு பாடல. அவர் அன்று வடலூரில் ஏற்றிய அந்த அக்னி இன்றைக்கும் பசித்தியால் நொந்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான உயிர்களுக்கு உணவை கொடுத்து கொண்டே இருக்கிறது. தம்பி ஒரு விஷயம் சொன்னாங்க, எங்க ஊர் பணக்கார ஊர், இங்கெல்லாம் தமிழ்ச்சங்கங்கள் மிக அதிகம் அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். நாங்கள் நிறைய நாடுகளுக்கு போகிறோம், எல்லா ஊர்கள்லையும் நிறைய தமிழ்ச்சங்கங்கள் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் எங்களுக்கெல்லாம் அதை விட எது மகிழ்ச்சியாக இருக்கும்னா, எந்த நாட்டிலும் எல்லா தமிழர்களும் சேர்ந்து ஒரே தமிழ்ச்சங்கத்தில் இருந்தால் அது எங்களுக்கு அதை விட மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை விட அதுதான் எங்களுக்கு சந்தோஷம், பெருமை. பிரகாஷ் சுவாமி சார் பேசுகிற போது சொன்னார், தனம் தரும் கல்வி தரும்னு தானே சொல்லியிருக்கு. அது தனம் தரும் கமா கல்வி தரும் கிடையாது சார். அது தனம் தரும் கல்வி தரும். தனத்தையும் கொடுக்கக்கூடிய கல்வியை அபிராமியினுடைய பாதங்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். அவர் முழுக்க மனசு எங்கள்கிட்ட இருக்கு, பாவம். அவர் எல்லா குற்றங்களுக்கும் பின்னணியில் பெரும் பணம் இருந்து கொண்டே இருக்கிறது. பணம் மனத்தை வளப்படுத்தவில்லை என்ற நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். இவரை கெட்ட தீர்ப்பையா கொடுத்துருக்கேன் நான். பணம் பெருகுவதால் மனித மனம் பாழாகிறது. திருமதி பாரதி பாஸ்கரின் விவாதம் தொடர்கிறது அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.